ஆயுத எழுத்து ரெஃபரன்ஸோ இல்ல சிங்கமோ இல்லைன்னா மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட் இருக்கான்ற மாதிரி கம்பேக் எல்லாமே அவர் வந்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஆட் பண்ண விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவருக்காக ஆட் பண்ணோம். அதுல இதெல்லாம் அதுக்கு எல்லாமே அவர் பேசிக்கலி இந்த படம் ஃபுல்லா தியேட்டர் மூமெண்ட் இருக்கணும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கை தட்டிட்டே இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும், ஆடணும், பாடணும், இதெல்லாம் வந்து என்னோட இன்டென்ஷன் அவருக்கு தெரியும். ஸோ அதனால அவர் ரொம்ப ரசிச்சு தான் கதை கேட்கும் போது சரி, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாரு முதல் வாட்டி கேட்கும்போது. நான் எல்லாமே எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் 33 ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஸ்டின்ஸ், 37 செகண்ட் ஹாஃப் கொஸ்டின்ஸ் அப்படி இருந்தது. நம்பர் உண்மையாவே 33 நான் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டேன். ஓகே, 33 கொஸ்டின். நான் சொன்னேன் இப்ப என்ன உடனே ஓகே சொல்லிட்டேன் அப்படின்றது தான் இப்ப நாங்க எல்லா இடத்துலயும் சொல்றேன். சார் நீங்க உடனே ஓகே சொல்லிட்டீங்க, ஆனா ஓகே சொல்றதுக்கு அப்புறம் இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கீங்க, ஆனா எல்லா கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்ல அப்பாவும் பொண்ணு மலையாளத்திலேயே பேசுறாங்களே, ஆடியன்ஸ்க்கு புரியுமா? இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்போ இவ்வளவு நேரம் ஆச்சு, சொந்தக்காரங்க யாருக்குமே ஹெல்ப் கேட்க மாட்டாங்களா? ஓகே, இப்போ ஆமா கேட்பாங்க சார், ஒரு கால், அதான் அந்த ஆஸ்பத்திரியில கால் பண்றேன், நான் ஆட் பண்றேன் சார். சோ இந்த மாதிரி தான் இருக்கும். நான் யாரு என்ன கேட்டாலும், யார் ஏதாவது சஜஷன் சொன்னாலும் நான் அதை எடுத்துப்பேன். எனக்கு அந்த ஈகோவே கிடையாது. ஆனா எனக்கு தேவையான ஆளுங்க இந்த படத்துக்கு சம்பந்தமான ஆளுங்களா